ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான டிஃப்ரெண்ட்டான பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பும் சேம் குவான்டிட்டியாக இருக்கணும். இதையும் அந்த வறுத்த பருப்பையும் சேர்த்து ஒன்றா கழுவிட்டு வந்துடலாம். பாருங்க, நீட்டாக கழுவியாச்சு 2 வாட்டி தண்ணி போட்டு. இப்போ ஒரு குக்கரில் நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கிளாஸ் அளவுக்கு இருந்தது. அதனால் நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுட்டு வந்துடலாம். ஒரு 4 விசில் வந்ததுன்னா இது நல்லாவே குழஞ்சி வெந்து வந்துடும். இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் இது டேஸ்ட் இன்னுமே ஸ்வீட்டு ரொம்பவே நல்லா கொடுக்கும். வாங்க மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிடலாம். நான் உரல் கல்லில் ஒரு 6 அளவுக்கு ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குக்கர் விசில் நீட்டாக இறங்கியிருக்கு. இப்போ நம்ம குக்கர் விசில் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பயுமே குக்கரை அப்படியே எப்பயுமே திறக்க போகாதீங்க, அது சேஃப் கிடையாது. பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லாவே குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ நீட்டாக குழஞ்சி வந்திருக்கு. அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம குக் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பாத்திரத்தில் பண்ணால் நம்ம பால் தண்ணி சேர்த்துட்டு அது பொங்கும் போது தான் நம்ம அரிசி போடுவோம். பட் குக்கரில் செய்கிறதால அப்படி செய்ய முடியாது. ஏன்னா இல்லாட்டி அது மேலே எல்லாம் பொங்கி ரொம்பவே கஷ்டமாயிரும். அதனால் நான் இப்போ பாலை சேர்க்குறேன். நான் 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது புள்ளி வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 150 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். 150 கிராம் அளவுக்கு திராட்சை எடுத்திருக்கேன். ஒரு பொமோகிரனேட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு அரிசி பருப்பு எடுத்திருக்கோம். அதனால் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 கப்பு வெல்லம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். மீடியமான சுகர் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கப்பு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக வேணுன்றதுக்காக நான் 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். பாருங்கள், எல்லாம் நீட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் நீட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அடி பிடிக்காது. தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம ஸ்டவ் அணைச்ச பிறகு கட்டியாகாது. இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் சேர்த்து நீட்டாக கலரி கொடுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இல்லைன்னா ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே ரொம்பவே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அப்புறமா சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ தண்ணியாக இருந்ததுன்னா தான் அதுக்கப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமாவும் நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வாழைப்பழத்தை சேர்க்கலாம். நம்ம இது புள்ளி வாழைப்பழன்றதால மிக்ஸ் ஆகிட்டு குக்காகி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாச்சும் வாழைப்பழம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டவ் அணைச்சதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் பொமோகிரனேட்டையும் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நீட்டாக கலரி கொடுக்கலாம். நம்ம 2 நிமிஷம் அளவுக்கு கலரி கொடுத்துட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். வேற ஒரு பாத்திரத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் உருகட்டும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் முந்திரியை போட்டு பாதி அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். இப்போவே திராட்சையும் போட்டுட்டா திராட்சை கருக ஆரம்பிச்சிடும் முந்திரி வறுப்படுறதுக்குள்ள. அதனால் பாதி வறுபட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்க்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் அடி பிடிக்காது, கருகாது. பாருங்க, நீட்டாக கலர் மாறிட்டு வந்துருச்சு.
நல்லா கலரி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து திராட்சையையும் சேர்த்து ஆட் பண்ணி கலரி விடலாம். திராட்சை போட்டு 2 நிமிஷம் கலரி கொடுத்தாலே போதும். திராட்சை வந்து ரொம்பவே பொன்னிறமாக ஆகணும்ட்டு இல்லை. 2 நிமிஷம் கலரி கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து அணைச்சிடலாம். இது அப்படியே எடுத்து நம்ம வந்து பொங்கலோட வந்து சேர்த்துடலாம். பாருங்க, நெய் போட்ட உடனே பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பரான அரோமா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பொங்கல் அப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும். வர்றவங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு. அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இருக்கு. நம்மளோட சுவையான பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து பிளேட்டுக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பண்ணிட்டு கார்னிஷ் பண்ணிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளோட ஸ்வீட் பொங்கல். பால், பருப்பு, பழம் எல்லாமே சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாக தயாராகி வந்துருச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து கார பொங்கலும் ரொம்பவே ஃபேமஸான கதம்ப குழம்பும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ஏஎஸ் ஃபுட் பேலஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலை கட்டும்.